ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டர்ஸ் டே ஸ்பெஷல், அப்புறம் டியூஸ்டே. ஸோ வெற்றிலை விளக்கு போட்டு பாப்பாவை நம்ம டாக்டர் ட்ரெஸ்அப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். வீட்டில் என்ன சமைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, எல்லா டாக்டர்ஸ்க்கும் என்னோட விஷஸ். பூஜை ஆரம்பிச்சிடலாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் வெற்றிலை விளக்கு போடுறேன். நல்லதே நடக்குது, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பி பண்ணுங்க. முருகர் யாருக்கும் கைவிட மாட்டார். கற்பூரம் ஏற்றிடலாம் வாங்க. பாப்பா இருக்கா வீட்டில், அவளை வச்சுருந்தா நான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால் வீடியோ கூட எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க பூஜை பண்ணிடலாம். முருகர் எல்லாருக்கும் நல்லதே பண்ணட்டும். பூஜை முடிச்சாச்சு. முருகர் இருக்க பயமேன். முருகா எல்லாரையும் சுபிக்ஷமாக காப்பாத்து சுவாமி. பூஜை முடிச்சுட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் ஓரத்தில் தான் போட்டேன் விளக்கு. எவ்வளோ பார்த்தாலும் கண்ணுக்கு அவ்வளோ இதாக இருக்குது சாமியை பார்க்குறது. எனக்கு பூஜை பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு முருகர் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. முருகர் எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும். முருகர் இருக்க பயமேன். எல்லாம் முருகர் பார்த்துக்குவாரு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. நான் இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். நான் உங்களுக்கு அது ஒரு vlog-ஆவே போடுறேன், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வந்திருக்கேன்னு. முருகர் தான் என்னை காப்பாற்றி இந்த நிலைமையில வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் vlog-ல சொல்ல போகிறேன். இது வேண்டாம் அந்த விஷயம். வாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பூரி பண்ணி சோலை பண்ணிட்டேன். பாப்பா 2 பேரும் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க. அதனால் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆயிடுச்சு. கிச்சன் அப்படி தான் இருக்குது. காலையிலே எல்லாம் சமைக்கணும் இல்லையா, அதனால அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்குவேன். ரைஸ் ஆயிடுச்சு, ரசம் ஆயிடுச்சு. செல்ஃபி ஸ்டாண்ட் இங்கே இருக்குது எனக்கு. நான் குக்கிங் பண்ணும்போது யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு. ஸோ நானே வீடியோ பண்ணி நானே எடுத்துக்கிறேன்.
ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டான்னா, அது வந்து நம்ப கிழங்கு இருக்கும் இல்லையா? அந்த என்ன கிழங்கு சொல்றாங்க? ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அது, ஆலு எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி, அத வந்து இந்த சப்பாத்திக்கு உள்ள வச்சு, ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அத தான் பண்ணினிருக்கேன். 2 தான் பண்ண போறேன். அது மாமாக்கு. அவர் வந்து வெளியில சாப்பிட மாட்டாரு, ஹோட்டல்ல. ஸோ இது அங்க வந்து அவர் வேலை செய்ற இடத்துல வந்து அவருக்கு அத வந்து எடுத்து பொரியலா வச்சு சாப்பிடுறது கூட அவருக்கு டைம் இல்ல. ஸோ அதனால நான் இதுக்குள்ள ஸ்டஃபிங்கா வச்சு பரோட்டா மாதிரி பண்ணி குடுத்துடுறேன். ஸோ அவரு அத அப்படியே பிரெட் மாதிரி கடிச்சு சாப்பிட்டுடுவாரு. அதனால தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி பண்ணினிருக்கேன். டெய்லி ஒரு ஒரு பரோட்டாவா பண்ணி குடுக்குறேன். ஒரு நாள் இந்த மாதிரி கிழங்கு, உருளைக்கிழங்கு 2 போட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ 2 போட்டு பண்றேன். அப்புறம் வந்து கேபேஜ் பொரியல் பண்றேன். பீட்ரூட் பொரியல் எல்லாம் ஸ்டஃபிங் தான். இந்த மாதிரி உள்ள வச்சு பரோட்டா பண்ணி குடுத்துடுறேன் நானு. பொரியலுன்னா அத எடுத்து தொட்டு சாப்பிட முடியாதுன்னுவாரு. நான் பில்லிங் பண்ணணும். அது இது எனக்கு அதெல்லாம் டச் பண்ணி அப்புறம் திருப்பி சாப்பிட முடியாதுன்னுவாரு. டைம் இல்லன்னுவாரு. இதுன்னா அப்படியே கடிச்சுன்னு சாப்பிட்டுடுவாரு. அதனால இப்படி பண்ணி குடுக்குறேன். 2 பண்ணிட்டு அத வந்து கட் பண்ணி குடுத்துடுறேன் அவருக்கு. பாப்பாங்களுக்கு பூரி பண்ணி, சோலை பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு ரசம் சாப்பாடு. இது ராத்திரிக்கு அவருக்கு. இப்போவே நான் பண்றேன். இந்த பரோட்டா பண்ணி குடுத்துட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். பாப்பா இப்ப தூங்குறா. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுக்கினா தான் எனக்கு. 12 மணிக்கு சின்ன பாப்பா வந்துருவா. அவள கூட்டிட்டு வரணும். அதனால இப்படி தான் ஓடின்னு இருக்கு. இத முடிச்சுட்டு நானு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லாங்கா போது. அதனால நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் பார்ட்டா போடுறேன். நீங்க வந்து அத கூட கன்டின்யூ ஆகும். அந்த செகண்ட் பார்ட்டு அதுல பாருங்க. இது 2ஆ போடுறேன் இந்த வீடியோவே. ஏன்னா இது ரொம்ப லாங்கா போகுது. பாப்பா ஸ்கூலுக்கு நான் ரெடி பண்ணது, அவள பிக்கப் பண்றது அதெல்லாம் அந்த வீடியோல போடுறேன். இன்னைக்கு டாக்டர் இதுதான் போட்டுன்னு போயிருக்கா. அந்த ஷர்ட்டும், அந்த ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் எடுத்துன்னு போயிருக்கா. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். பார்ட் 2ல போடுறேன். இது வந்து நான் இது சமைக்கிறது, இது போடுறதுக்கே இது லாங் ஆயிடுச்சு. பூஜை பண்ணிட்டு. ஸோ அதனால இதோட கண்டினியூ வந்து பார்ட் 2ல வரும். அதுல பாருங்க. இந்த 2 பரோட்டா பண்ணி முடிச்சுட்டா இந்த கிச்சன் வேலை முடிஞ்சிடும். ரைஸ் ஆயிடுச்சு, ரசம் ஆயிடுச்சு, சோலை ஆயிடுச்சு, பூரியும் ஆயிடுச்சு. பாக்ஸ் கூட போட்டேன் பசங்களுக்கு. சாப்பிட்டுட்டாங்க. ஸோ மாமாவுக்கு பரோட்டா ஃபினிஷ் பண்ணிட்டா என் வேலை இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாப்பாவா பார்க்கணும். நான் அப்பவே சொன்ன மாதிரி வந்து முருகர் வந்து என்னை எப்படி எந்த நிலைமையிலேருந்து எப்படி காப்பாத்திருக்காருன்ட்டு நான் ஒரு விளாக் போடுறேன் உங்களுக்கு. அதை வந்து நான் அதை சொல்கிறதுக்கு உக்காந்துக்குன்னா எமோஷ்னல் ஆகிடுவேன். ஸோ இந்த விளாக் கிடையாது அது. இது வந்து நம்ம ஹாப்பியாக பண்ணுறோம். டாக்டர்ஸ் டே இல்லையா? ஸோ டாக்டர்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான். எல்லா டாக்டர்ஸும் நம்மளுக்கு ஹெல்த் எப்படி காப்பாத்துறாங்களோ அவங்க ஹெல்த் கூட அப்படியே நல்லா இருக்கட்டும். முருகர் அவங்கள எல்லாரையும் காப்பாத்துட்டோம். அப்பதான் அவங்க நம்மள எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் ரொம்ப அந்த இதில் வந்து இட்டுனா என்ன ஆகும்னா எல்லாம் வெளியே வரும். அதனால நான் கையில் அப்படியே தட்டிக்கிறேன். அவ்வளோதான். இந்த 2 பரோட்டா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் மாமாவுக்கு. ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றேன். அவர் சாப்பிட்டுக்குவார். ஆல்மோஸ்ட் நான் நிறைய வந்து இந்த வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன். ஸோ அதனால தான் நான் ரொம்ப வீடியோக்கெல்லாம் வரமாட்டேன்.
அது இல்லாம எனக்கு வீடியோ பண்றவங்க யாரும் இல்ல. அதனால நானு இப்படி பார்த்து இப்படி குனிஞ்சு குனிஞ்சு ஃபேஸ் காமிச்சு பண்ண முடியாது. ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாண்ட்ல நான் ஃபோன மாட்டிட்டு என் வேலை நான் பார்த்துன்னு இருக்கேன். அத வந்து நான் எடிட் பண்ணி போடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன். ஆனா, இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து எங்கேயும் வேலைக்கு போறதுக்கு ஆவாது. பாப்பாவும் சின்ன பாப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெலிவரி டைம்ல வந்து எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ, அதனால தான் நானு ரொம்ப இப்போ வேலைக்கு போய் வேலைலாம் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கான ஒரு இதா தான் நானு இந்த யூடியூப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா, நம்பளுக்கு இப்போ இந்த பெங்களூர்ல வந்து ஒருத்தர ஏர்ன் பண்ண ஆவாது. ஸோ, அதனால தான் நான் வந்து இப்போ வேலைக்கு போற நிலைமையில இல்ல. ஸோ, அதனால வீட்லயே பண்றேன். இத பண்ணலான்னு தான் நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். முருகர் இதையும் காப்பாத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. பரோட்டா ஆயிடுச்சு. என்னன்னா, என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? திருடுனா, கொள்ளை அடிச்சா அதுதானே தப்பு. இப்போ நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே! நான் என்ன பண்றேன், என் என் இத வந்து நான் வீடியோ பண்ணி போடுறேன் அவ்வளோதான். அதெல்லாம் இதுல தப்புன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணலாம் இல்லைங்களா? அதனால நான் பண்றேன். இப்போ இந்த நிலைமையில நான் வெளியில ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முடியாது. ஸோ, அதனால தான். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸா இருந்தது. ஸோ, அதனால நான் இப்போ வெ வெ வெளிய போய் வேலை செய்ற நிலைமையில நான் இல்ல. அதனால தான். இப்பவும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நான் போக முடியல. அம்மா இருக்காங்க என் கூட. அம்மாக்கு தான் போட்டு குடுத்துன்னு இருக்கேன் நானு. பூரியும், சோலையும். பேபி தூங்குறா. அவ முழிச்சுட்டான்னா யாருக்கும் எந்த வேலையும் பண்ண விட மாட்டா. அதனால நான் அம்மாக்கு சொல்லிட்டேன், "ஃபர்ஸ்ட்டு நீங்க சாப்பிட்டுக்கங்கோ. இந்த பரோட்டா ஆனதும் நானும் வரேன்" அப்படின்னு. அதுதான். ஆனா குக்கிங்ன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இந்த டெலிவரி வ்ளாக் வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, அதுதான் நானு சொல்லணும்னு அப்பவே பேசினிருந்தேன். அப்பப்போ ஸ்டாப் ஆயின்னு இருக்கு. அந்த வ்ளாக் வந்து நான் போடுறேன். அந்த ராங் என்ன ஆச்சுன்னு அதில நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுறேன். அப்போ நீங்க அத தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இது அப்பவே சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ, அத மட்டும் பார்க்கலாம். அத வந்து நான் அத சொன்னேன்னா, அத சேட் ஆயிடுவேன். நானு அழுந்துடுவேன். அது வந்து வேற எங்கேயோ போயிடும். ஸோ, அது வேணாம். இத வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் நல்ல ஹேப்பியா இருக்கிற மொமெண்ட் இது. ஓகே. இந்த வீடியோ. ஸோ, இத பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கன்டின்யூ ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.